உச்சி கிளைக்கு போயாச்சு. அந்த கிளை கழிச்சுட்டாங்கன்னா மேலே வந்து இவ்வளோ பெரிய மரத்துக்குள்ளே போயாமல் ஏற்றாங்க, கயர் போட்டே ஏறுறாங்க. அவங்க உடம்புல கட்டி கயிறை அவுத்துட்டு அப்படி கொஞ்சமாக மேலே ஜம்ப் பண்ணி போகிறாங்க. இது எவ்வளோ ரிஸ்க்கான வேலை அப்போ. இது வந்து உச்சி மரத்துலேருந்து வெட்டிட்டு இருக்காங்க. உச்சி மரத்துக்கு போயாச்சு. இதுக்கெல்லாம் பயங்கரமான தைரியம் வேணும். இப்போ வந்து மரத்தை வெட்டிட்டு உச்சிக்கிலேருந்து வெட்டிட்டு இருக்காங்க. நானே இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்தது கிடையாது. நேற்று வந்து பார்க்குறேன். இவ்வளோ தூரத்துக்கு இப்படி கயறச்சே ஏறி போயிடுறாங்கன்னா எவ்வளோ அப்படி ஆச்சரியமான விஷயம் தெரியுமா. கீழே வந்து அப்படியே கயர் அப்படியே மேலே போகுது. அவங்க அப்படியே மேலே கட்டிடுறாங்க. ஒரு பெரிய லாங் கயர் வச்சு கிளையில் கட்டிடுறாங்களா, வெட்டினோன்னு அப்படியே இழுத்துறாங்க கீழே. இப்போ கட்டுறாங்க பாருங்க, பெரிய கல்லில் கட்டுறாங்க.
வெட்டி முடிச்சோன்னா அந்த கிளையை வந்து அப்படியே அந்த கயிறு வந்து கீழே வச்சு அப்படியே இழுத்துறாங்க. முடிச்சு போட்டாங்களா கிளையில். இப்போ இந்த கிளை வெட்டுறாங்க. அந்த கிளை வெட்டி அப்படியே கீழே அப்படியே போட்டு விட்ருவாங்க. கயிறை கட்டி கீழே வந்து அவுத்து விட்றாங்க. திருப்பி அந்த கயிறு திருப்பி மேலே போகுதா, அந்த மேலே போட்டு அந்த கிளையை கட்டிட்டு அப்புறம் அந்த கிளையை வந்து கட் பண்ணுறாங்க. இந்த வெட்டின கிளையை கயிறை கட்டி கீழே போட்டு விட்றாங்க. அப்புறம் அந்த கயிறை அவுத்து விட்டு கீழே அந்த கிளையை எடுத்தோன்னே அந்த கயிறு மேலே போய் வேறு கிளையில் கட்டிட்டு அப்படி வெட்டுறாங்க. உச்சி கிளையில் வெட்டும்போது இப்போது இந்த கயிறு வந்து மேலே ஒரு கிளையில் பெரிய கிளையில் கட்டுறாங்க. எந்த கிளையை வெட்டுறாங்களோ அந்த கிளையில் வந்து இந்த கயிறை வச்சு கட்டிடுறாங்க. இப்போ நிற்கிது மரத்தோட உச்சியில் நிற்கிறாங்க. கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ மரத்தை வந்து உச்சிக்கிளையை எப்படி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்காங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே வந்து மரத்தை கட் பண்ணதுக்கப்புறம் போய் பார்ப்பேன். மொட்டை மரம் அடிக்குமா இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு நான் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்படி வெட்டும்போது அடுத்த வீட்லேயும் போய் விழாது இருக்கல, அதனால தான். இப்போ கீழேருந்து அவங்க வந்து கயிறை வந்து அவங்களுக்கு தேவையான அளவு மேலே விட்டுறாங்க. அப்புறம் அந்த பக்கம் கலையில் கட்டிட்டு கட் பண்ணோன்னே கீழே வந்துடுது, அவுத்துட்டு திருப்பி மேலே அனுப்புகிறாங்க இந்த ரோப்பை. இந்த கிளையை வெட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஒரு மரத்தோட கிளையை எப்படி உச்சி வரைக்கும் தரிச்சு விட்றாங்கிறது தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்.
இவ்வளோ உச்சி மரத்தை வந்து இவ்வளோ பெரிய மரத்தை எப்படி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்படி வெட்டும்போது அவங்க வந்து மேலே மரம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அதுதான் வெட்டி வருது. பக்கக்கலையெல்லாம் வெட்டிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக போகும் மரமும் நல்லா பருமனாகும். மரம் பருமனாகும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஹைட்டு கொடுக்கும். வெட்ட அப்படியே ஹைட்டு கொடுக்கும் மரத்துக்கு. இப்போ கயிறு மேலே போகுது. இந்த கயிறு மேலே போகும்போது அவங்களுக்கு வந்து மேலே லாங்காக வந்து போய் கட்டி கையில் கட்டிட்டு கட் பண்ணி விட்ருவாங்க. இந்த கிளையில் வந்து முடிச்சு போடுறாங்க. முடிச்சு போட்டு திருப்பி அதை கட் பண்ணுறாங்க. இப்படி தான் மரத்தை வெட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தான் மேலே போய்க்காங்க. இப்போ வந்து அவங்க எப்படி இறங்குவாங்கங்கிறத பார்க்குறத வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இறங்குவாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ இருக்க இந்த பெரிய கிளையை வெட்ட போகிறாங்க. இன்றைக்கி அதான் பெரிய கிளை வச்சு கட்டுறாங்களான்னு தெரியல. இப்போ இந்த கயிறை கீழே போட போகிறாங்க. கயிறு சுற்றி இருக்கனால முடிச்சு விழுந்தா கிளை கீழே விழாதுல்ல, அதனால் அவன் சுற்றி இருக்க எடுத்துகிட்டு இருக்காங்க. சிக்கி எடுத்தோன்னே கீழே போட்டுருவாங்க. இப்போ இந்த மஞ்சள் கலர் கயிறு கீழே வந்துருப்பாங்க. கீழே விழ போதுப்பேன். இப்போ இந்த கிளையை வெட்டி கீழே போடும்போது
இந்த கீழே போட்ட கயிறை வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க. அந்த கயிறு கொஞ்சமாக இந்த கயிறு கிளையில் கட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கயிறு வந்து கீழே கொஞ்சமாக இறங்கும். இதுதான் வெட்டுற முறை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முனையை வந்து கீழே உள்ளவங்க பிடிச்சிக்கிறாங்க, இன்னொரு முனையை வந்து கிளையில் கட்டியிருக்காங்க. கிளையை கீழே போடும்போது அந்த கயிறு கொஞ்சமாக அவங்க பிடிச்சிருக்க கயிறு வந்து கொஞ்சமாக விட்டுறாங்க. இப்போ இந்த மரத்தோட கடைசி கிளையை வெட்ட போகிறாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கயிறை கட்டியிருக்காங்க. கொஞ்சம் பருவன கயிறு தான். ஃபஸ்ட்டு மஞ்சள் கயிறு கொஞ்சம் மெல்லிசை கட்டியிருந்தாங்க. இது பெரிய கிளையாக இருக்கும், உச்சி கிளையாக இருக்குங்கள, அவங்களுக்கு சேஃபாக இருக்கணுங்காண்டி கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக உள்ள கயிறை கட்டியிருக்காங்க. ஒரு மரத்தோட ஃபுல் கிளையும் வந்து சைடு கிளையை ஃபுல்லாக வெட்டிட்டு வச்சு, மரம் வந்து ஒரு கிளை இல்லாமல் இருக்குது. இனிமேல் புதுசு புதுசாக தழுக்கும். அவ்வளோதான்.